எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை நண்பன் கிட்டு, நாங்கள்லாம் அப்படி தான் கூப்பிடுவோம். ஆனால் உலக தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் மதன் பாப். திடீர்னு நேற்றுக்கு மரணம் அடைந்து விட்டார். நானும் அவனும் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் ஆரம்பத்தில் ட்ரிப்ளிகேன் திருவல்லிக்கேணியை சேர்ந்தவர்கள். நான் ஆலங்கத்தாப்பள்ளி ஸ்ட்ரீட்டு, வெங்கட்ரங்கம்பிள்ளை ஸ்ட்ரீட்டு, அவன் டாக்டர் நடேசன் ரோடு. ஆனால் எங்களுடைய நட்பு 1972 நான் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்ததுலேருந்து. அப்போது மதன் பாபு ஆர்கெஸ்ட்ரா பிளேயர். நாடகத்திற்கு லைவ் ஆர்கெஸ்ட்ரா, அந்த லைவ் ஆர்கெஸ்ட்ராவில் ஆர்கெஸ்ட்ரா பிட்லேருந்து உட்காந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியா ஜாங் அப்படி வாசிக்கிறது, இது லைட்ஸ் ஆஃப்க்கு சேஞ்சஸ், அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிட்டாரிஸ்ட்டு. அப்புறம் ஹார்மோனியம் வாசிக்கிறது, மியூசிக் போடுறது, மியூசிக் டைரக்ஷன் எல்லாம் தெரியும். ஆல் இண்டியா ரேடியோவில் இஸ் ஒரு கிரேடு ஆர்டிஸ்ட். ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸுக்கு அங்கே அந்த ட்ராமா அந்த ப்ரோக்ராம்ஸுக்கெலாம் மியூசிக் போட்டு கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய திருமணம், குழந்தைங்க பிறக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பப்போ அவன் எதுக்காக வந்துடுதுன்னா, நாங்கள் 2 பேருமே வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் ரொம்ப பிரச்சனையாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. பிரச்சனையோடு வரவங்களை சிரிக்க வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அனுப்புகிறவன் தான் மதன் பாப். அதன் பிறகு நாடகத்திலேருந்து டெலிவிஷன் வந்த புதுசு. அப்போ நான் என்னுடைய நன்குடும்பம் சீரியலில் அவனுக்கு ஒரு முக்கியமான நீங்கள் பார்த்தீங்க இல்லையா முதல்ல, அந்த முக்கியமான ரோல், அந்த நெய்பர் எல்லா எபிசோடும் வர மாதிரியான ஒரு ரோல் கொடுத்து ஆரம்பித்து வச்சேன். அதன் பிறகு உடனே ஷோ அவருடைய சீரியலில் கூப்பிட்டாரு. ஸோ ஐ ஸ்டார்டட் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆர்டிஸ்டாக வர ஆரம்பித்தாச்சு. இதுக்கு நடுவில் மியூசிக் ட்ரூப் ஆரம்பித்து மதன் பாப் ஒய்ஃபு சுஷீலா, அப்புறம் பொண்ணு ஜனனி, பையன் அர்ச்சித், எல்லாரும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் வர ஆரம்பிச்சது 90s. அப்புறம் படங்கள் வர ஆரம்பிச்சது. படங்கள் பாலச்சந்தர் சீரியல் போட்ட இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்தவர்களுக்கு நடுவில் மதன் பாபுங்கிற பேர் தெரியாதே இருக்காது. அதனால தான் படங்கள் முடிஞ்சு திருப்பி அந்த டெலிவிஷனுக்குன்னு ஒரு காமெடி ஷோஸ் வந்தபோது மதன் பாபு ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வந்ததுக்கு காரணம் முதல்ல அந்த டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தான். அண்டு அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. எந்த டாப்பிக்காக இருந்தாலும், ஆன்மீகமாக இருக்கட்டும், வேதத்துலேருந்து ஏதாவது சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க அப்பா மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அண்டு எல்லா விஷயத்துலேயும் ஒரு கடவுள் நம்பிக்கையெல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு தடவை மறக்கவே முடியாது. நான் மதன்லாம் துபாய்க்கு போகிறதுக்காக கிளம்பி ட்ரிப்ளிகேன்லேருந்து நீ எப்படி வர மதன் அப்படின்லாம் கேட்டேன். நான் உங்கள் 4th ஸ்டேட் வரைக்கும் வந்துடுறேன், அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் கொஞ்சம் முன்னாடி போயிடுறேன் மதன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கேன், மதன் வரல. ஃபோன் பண்ணி என்ன மதன் அப்படிங்கிறேன். இல்லைப்பா, வீட்டில் வண்டி ஏறும்போது வழிக்கு விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. நான் எங்கே ஏர்போர்ட்டுக்கு வருது, அப்படியே இங்கேயே பக்கத்தில் டாக்டர் வீட்டுக்கு போனால் 3 வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கின்றேன். நம்மளே துபாய் போயிட்டு 4 நாளில் வந்துட போகிறோம், எங்கே துபாய் வருது. நல்ல வேலைப்பா, வழியில் அது மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகாது, உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதே போல் டெலிவிஷனில் சீரியல்லாம் பண்ணும்பொழுது ஒரு கவுண்ட்ரு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பதில் கவுண்ட்ரு உடனே சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. சார் நான் எனக்கு ஒரு டைலாக் கொடுங்க சார், அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவனுக்கு ஸ்டாமரிங் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் சில வார்த்தைகள் பேசும்போது சின்னதாக திக்கும். அப்போது கூட சொல்லுவான், நான் அதெல்லாம் எப்படி போக்கினானா நியூஸ் பேப்பரை இறஞ்சி படிப்பேன், வாயில் கூழாங்கல் அடிக்க அடிக்கப்பேன், வாய்க்குள்ள அடக்கிட்டு இது பண்ணுவேன்.
அதெல்லாம் பேசாத விஷயங்களே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வாயில் பூந்து புறப்படாத ஆட்களும் கிடையாது. அந்த மாதிரி போன உடனே காஃபி கொடுத்துருவாங்க. மதன் ஒய்ஃப் சுசீலா காஃபியை சாப்பிட்டு பேசுறது, அப்படியும் பேசி தொண்டை வறண்டு போச்சுன்னா இன்னொரு காஃபியும் வாங்கி சாப்பிட்றதுங்கிற அளவுக்கு தினசரி நான் அவன் வீட்டில் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஷூட்டிங் சில நாள் இருக்கும், சில நாள் இருக்காது. நான் 30 நாளும் ஷூட்டிங் வச்சுக்கிற மாதிரிலாம் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் ட்ராமா இருக்கும், மாதத்தில் 30 நாள் இல்லை 35 ஷோ இருக்கும். அண்ட் என் ட்ராமாவுக்கு ரெகுலராக ஸ்கிரிப்ட் படிக்கும்போது என்னோடய ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுப்பேன். டிஸ்கஷன் பண்ணும்போது இதாண்டா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவேன், இல்லை இப்படி பண்ணிக்கங்க அப்படிப்பாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள். அண்டு ரொம்ப நாலெட்ஜபிள் பர்சன். இதுக்கப்புறம் நான் ஜிஇசி கோல்டன் ஈகிள் கம்யூனிகேஷன், இப்போ விஜய் டிவி இருக்கு இல்லையா, அதை நான் தான் ஆரம்பத்தில் அதை ஹிட் பண்ணி நடத்தினேன். ஸோ ஒரு நாள் திடீர்னு டேய் நாளையிலேருந்து இந்த டிவி நீ பார்த்துக்கடா அப்படின்ட்டு ஒரேயார் வீட்டில் கொண்டு விட்டார். ஒரேயார் சொன்னார், பார்த்துக்க சார். அவர் சொல்லிட்டார், அவ்வளோ நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டார். அப்போ தான் நிறையா புது ப்ரோக்ராம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ நான் கெடுத்த பாடல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அது ஏற்கனவே வந்த பாட்டு வேறு மெட்டில் வரும், தாளம் மட்டும் அதே தான் இருக்கும், வேறு மெட்டில் வரும். அந்த தாளத்தை பார்த்து அப்படின்னு நினச்சா அந்த பாட்டே வேறு மாதிரி பாடுற மாதிரி இருக்கும். அதை முன்னாடி இதுக்கு முன்னாடி யாரோ